பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். உட்காருவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விளைவிட்ட நாமத்தினாலே அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தர் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் என்னை நம்மோடு கூட அழைத்து ஏற்றுக்கொண்டிருக்கிற நமது சேகரத்தின் தந்தை, நமது மண்ணின் மைந்தர் அருள்திரு ஜான் வெஸ்லி ஐயா அவர்களுக்கு எனது குடும்பத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, நமது சேகரத்திலே இறைப்பணி செய்து வருகிறேன். தலைவருமாக அவர்களுடைய பொறுப்பு ஊழியர்களை நிறைவேற்றி வருகிறேன். அருள்திரு சகரியா ஐயா அவர்களுக்கும் எனது குடும்பத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, நமது ஊருக்கு அருகாமையில் உள்ள பண்டாரவளை சேகர குருவானவராக பொறுப்புகளை ஊழியர்களை நிறைவேற்றி வருகிறேன். அருள்திரு பொன்சி ஐயா அவர்களுக்கும் எனது குடும்பத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, நமது சபையின் சபை ஊழியராக குருத்துவ அருள் பொழிவுக்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற நமது ஊருக்கு அருகாமையில் உள்ள பண்டாரவளை சபையை சார்ந்த அன்பு சகோதரர் பெஞ்சமின் தம்பி அவர்களையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். அருமையான தம்பியை ஆண்டவர் ஏற்று காலங்களில் ஆண்டவர் அருள் பொழிவு செய்து ஆண்டவர் குருத்து ஊழியரில் ஆண்டவர் வலிமையாக பயன்படுத்துவாராக என்று அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். அது மட்டுமல்ல, நமது சேகரத்திலே சேகர கமிட்டி உறுப்பினர்களாக இருந்து கொண்டு ஆண்டவருடைய கனமான பணிகளை செய்து வருகிற திருச்சபை கமிட்டி உறுப்பினர்கள் மற்றும் சேகர பெருமன்ற உறுப்பினர்கள், நமது திருச்சபை பெரியோர்கள் மற்றும் வாலிபர்கள், சிறுவர்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். கர்த்தர் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு அனைவருக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். சிலருக்கு எப்படியா முந்தைய காலகட்டத்தில் வாழ்ந்த என்னுடைய வாழ்க்கை குறித்து பார்க்கும்போது இன்னைக்கும் முன்னாடி நான் இருக்கிறேன்னா ஆண்டவருடைய சுத்தங்கள் அப்படிதானே? ஹல்லேலூயா. இதை பற்றி அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படிதானே? தெரியாதவங்க யாருமே முடியாது அப்படிதானே? வேதத்திலிருந்து எடுத்தவங்க வாசிங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். உபாகமம் 32 7ஆம் வசனம். என்னுடைய பூர்வ நாட்களை நினைத்து பார்க்கிறேன், தலைமுறை தலைமுறையாக சென்ற வருஷங்களை கவனித்து பார்க்கிறேன். உன் தகவலை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். என்னுடைய வாழ்க்கை குறித்து நானே நினைத்து பார்க்கிறேன், கவனித்து பார்க்கிறேன், கேட்டும் பார்க்கிறேன். ஏன் என்று சொன்னால், இந்த பண்ணைவிளை திருச்சபையிலே நமது திருச்சபை நல்ல ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு திருச்சபை. பல பேராயர்களையும் குருவானவர்களையும் பல ஊழியர்களையும் உருவாக்கிய ஒரு திருச்சபை என்பது நம்முடைய பண்ணைவிளை கிராமத்திற்கு கிடைக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். ஏன் என்று சொன்னால், நமது ஆலயத்திற்கு அருகாமையில் என்னுடைய பண்ணை வீடு கொண்டு துரைசாமி நாடார் அவர்களுடைய குடும்பத்திலே பிறந்து வளர்க்கப்பட்டவன். துரைசாமி நாடார் அவர்களுக்கு 12 பிள்ளைகள். அதிலே ஒரு குமாரர் துரைராஜ் நாடார் இந்திய இராணுவத்திலே பணியாற்றி ஓய்வு பெற்று மறித்தவர்கள். துணைவியார் பாப்பாத்தி அம்மாள் ஆசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்று காலம் சென்றவர்கள். அவர்களுடைய 4வது குமாரன் திரு சுகேந்திரா ஜெயராதா அவருடைய தம்பதியராக பிள்ளையாக வளர்ந்து இந்த பகுதியிலே வளர்க்கப்பட்டு இந்த பகுதியிலே இருக்கிறேன் என்று சொன்னால், என்னுடைய குடும்பத்திற்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்ட நல்ல வேளாண் ஒரு திருவை. ஏனென்றால், எங்களுடைய குடும்பத்திலே ECI திருச்சபையிலே தந்தை பேராயராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்கள் அருள்திரு எஸ்ரா சர்வனம் ஐயா அவர்களை குறித்து என்னுடைய குடும்பத்திலே பார்க்கும்போது, நான் சிறியவனாக வாழ்ந்தபோது என்னுடைய மாமா என்னுடைய இல்லத்திற்கு வருவது உண்டு. அவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் எங்கள் குடும்பத்திலே இருக்கக்கூடிய அத்தனை உறவினர்களும் எங்களுடைய இல்லத்திலே
அவர்களை நான் கடந்த காலங்களிலே தூரத்தில் இருந்து பார்த்த நாட்கள் உண்டு. அது மட்டுமல்ல, மதுரை ராமநாடு திருமண்டலத்திலே பேராயராக பணிபுரிந்தவர் ரைட் ரெவரண்ட் டாக்டர் கிறிஸ்டோபர் ஐயா அவர்கள் என்னுடைய தகப்பனாருடைய மூத்த சகோதரனாக இருந்தவர்கள். ஆகவே இவர் இருவரும் என்னுடைய குடும்பத்திற்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரமாக ஆண்டவர் பயன்படுத்தினார். இருவரும் ஆலய பிரதிஷ்டை பண்டிகை அல்லது குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது என்று சொன்னால் இருவரும் என்னுடைய இல்லத்திற்கு வருவது உண்டு. தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருப்பேன். அனைவரும் அவர்களை கனம் பண்ணுவார்கள். என்னுடைய வாழ்க்கையிலும் அந்த சிறு வயது முதல் இவர்களை போல தேசத்திலே நல்ல ஒரு உயர்ந்த இடத்திற்கு வர வேண்டும், பொறுப்புகளை பெற வேண்டும், ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு கூட சிறு வயதிலிருந்து நம்முடைய ஆலயத்திலே வளர்க்கப்பட்டேன். இன்று நான் உங்கள் முன்பாக நான் இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு மூல காரணம் நம்மளுடைய திருச்சபை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அநேக சபை ஊழியர்கள், அநேக குருவானவர்கள் தாகத்தோடு அயல்நாடுகளில் இருந்து நம்முடைய தேசத்திற்கு வரவழைக்கப்பட்டு நமது பகுதியில் செய்த ஊழியர்களை குறித்து என்னுடைய வாழ்க்கையிலே நினைத்து பார்க்கிறேன், கவனித்து பார்க்கிறேன். என்னுடைய வாழ்க்கை குறித்து நானே கேட்டு பார்க்கிறேன். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்தார். சிறு வயது முதல் என்னுடைய வாழ்க்கையை நான் வளர்க்கப்பட்ட போது ஆலயத்திற்கு வருவது உண்டு. அன்று சிறுவனாக இருக்கும் போது எங்களை வழிநடத்திய ஆசிரியர்களை நான் நினைத்து பார்க்கிறேன். அது மட்டுமல்ல, ஓய்வு நாள் பாடசாலை ஆசிரியர்களை நான் என்னுடைய வாழ்க்கையை நினைத்து பார்க்கிறேன். ஆலயத்திற்கு அருகாமையில் அமர்ந்துள்ள தாவீது ஐயா அவர்களுடைய குடும்பத்திலே எஸ்தரகாவை என்னுடைய வாழ்க்கையை நினைத்து பார்க்கிறேன். தமிழனுடைய மகள் எஸ்தரகா மற்றும் ஜெகத்தாக்கா, நம்முடைய முன்னாள் சபை ஊழியராக பணியாற்றிய ஆதியானந்தம் டேவிட் ஐயா அவர்களுடைய மகள் ஐடாக்கா மற்றும் மோனிகாக்கா போன்றவரை நான் என்னுடைய வாழ்க்கையை நினைத்து பார்க்கிறேன். அது மட்டுமல்ல, பள்ளி பருவம் கடந்து 6ஆம் வகுப்பு சிறு வயதுக்கு பின் கடந்து செல்லும் போது அற்புதமாக அவர்கள் எங்களை அன்போடு கூட நேசித்து சிறு வயது முதல் எங்களை உருவாக்கியவர்கள் என்பதை நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, ஆலயத்திலே சிறுவர்களாக இருக்கும் போது விளையாடுவது, பேசுவது போன்ற பழக்கங்கள் உண்டு. அன்று நமது ஆலயத்தை சார்ந்து காலம் சென்ற எட்வர்ட் சார் அவர்களை நான் நினைவுபடுத்துகிறேன். அவர்களுடைய துணைவியார் எனக்கு 3ஆம் வகுப்பிலே எனக்கு பாடம் எடுத்தவர்கள். அவர்கள் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் டீச்சர் ஒரு பார்வைதான் பார்ப்பாங்க. ஆனால் நாங்கள் என்ன செஞ்சிருவோம், பேசுறது எல்லாத்தையும் நிறுத்திவிட்டு நாங்கள் என்ன செய்வோம், பயத்தோடு கூட காணப்படுவோம். அடுத்த நாள் பள்ளிக்கூடங்களுக்கு செல்லும் போது டீச்சரை பிடித்து பார்க்கும்போது குழந்தைகள் படிவிட்டு நேற்று ஆலயத்தில் எவ்வளவு நேரம் பேசியிருந்தேன்னு சொல்லி என்ன செய்வாங்க கேட்பாங்க. டீச்சர் ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு இருந்தேன்னு சொன்னா 10 நிமிஷம் என்ன செய் தோப்புக்காரன் போடு, இன்னும் என்ன செய் 10 நிமிஷம் குழந்தைகள் படிவிட்டு சொல்லுவாங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, நம்முடைய ஆலயங்கள் என்ன செஞ்சு உருவாக்கிச்சு. அந்த ஆசிரியர்கள் இல்லைன்னா நாங்கள் இன்னைக்கு இடத்துல நிற்பது மிகுந்த ஒரு கடினம். ஏன்னா எங்கள் மிகவும் அவங்க எதிர்த்தாங்க, நேசித்து வழி நடத்தினாங்க. ஏற்று நல்ல ஒரு பெற்றோர்களாக இருந்து எங்களை வழிநடத்துவதிலே இந்த ஓய்வு நாள் பாடசாலை ஆசிரியர்கள் போன்ற ஆசிரியர் பெருமக்கள் எங்களை நேசித்து உருவாக்கியவர்கள். அவர்களுக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு பின் 6ஆம் வகுப்பு படிக்கும் போது நமது ஆலயத்திலே பாடகர் குழு கிடையாது. இது எத்தனை பேருக்கு தெரியும் என்று என்னுடைய காலங்களுக்கு பிற்பாடு இருக்கக்கூடிய மாணவ மாணவியருக்கு தெரியாமல் இருக்கலாம். 6ஆம் வகுப்பு படிக்கும் போது நமது சபையை சார்ந்த நம்ம சகோதரர் வசீகரன் அண்ணன் அவர்கள் நமது சபை ஊழியராக பணி செய்தார்கள். அவர்கள் நமது திருச்சபையிலே பணியாற்றிய போது அவருடைய பங்களிப்பு ஏராளமான அநேக பங்களிப்பு உண்டு. அவர்கள் எங்களை பாடகர் குழுவை உருவாக்க வேண்டும், ஆலயத்தில் முன்பதாக நீ அமர்ந்திருக்க வேண்டும் என்று சொன்ன நாட்கள் உண்டு. அதை நான் நினைவுபடுத்துகிறேன். என்னோடு கூட அநேக நண்பர்கள் உண்டு, என்னோடு கூட முன்பதாக அமர்ந்திருப்பார்கள். சனிக்கிழமை தோறும் அங்கே எங்களுக்கு பயிற்சி வகுப்புகள் அளிக்கப்படும். அந்த பயிற்சி வகுப்புகளில் நாங்கள் பங்கு பெறவில்லை என்று சொன்னால் ஆலய ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறும் போது முதல் வரிசையில் எங்களை உட்கார வைத்திருப்பார்கள். மிகுந்த துக்கத்தோடு கூட நாங்கள் இருந்திருப்போம். அதற்கு பின் வருகின்ற நாட்களில் நாங்கள் இந்த பாடகர் குழுவிலே பங்கு பெறுவதற்கு முன்பாக பயிற்சி பெறுவது உண்டு. கடினமான முயற்சிகளின் மத்தியிலே
ஆண்டவர் இந்த திருச்சபையிலே நல்ல பாடகர் குழுவை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். அதிலே வசீகரனுக்கு நமது சபையின் சார்பாக என்னுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களோடு கூட இணைந்து எட்வர்ட் சார், சுரேஷ் அண்ணன் போன்றவர்களுக்கு பாடல்களை கற்றுக் கொடுப்பார்கள். நமது செய்கிற தந்தை ஜான் வெஸ்லி ஐயா அவர்கள் அப்பொழுது இறையன் கல்லூரி அவர்கள் கற்றுக் கொண்டிருந்தார்கள். நமது ஊருக்கு அவர்கள் வருகின்ற நாட்களில் அவர்கள் வந்து பாடுவதே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கடினம். ஆனால் அவர்கள் தேர்வு செய்கின்ற பாடல்கள் எல்லாம் மிகுந்த ஒரு கடினமான ஒரு பாடல்களாக இருக்கும். அவர்கள் எளிமையாக பாடிவிட்டு எங்கள் கற்றுக் கொடுத்து கடந்து செல்வார்கள். அதற்கு பின் பாடகர் குழுவில் நாங்கள் அந்த பாடல்களை படிக்க முடியாமல் என்ற நாட்களும் ஏராளமான நாட்கள் உண்டு. அது மட்டுமல்ல, அருமையான ஐயா அவர்கள் நாங்களும் குருத்துவப்பட்டதற்கு இறையன் கல்லூரி படித்து முடித்த பிற்பாடு சபை மொழியாக இருந்த காலகட்டத்திலும் குருத்துவ பட்டம் பெறுவதிலும் எங்களுக்கு உறுதுணையாக ஐயா அவர்கள் இருந்தவர்கள் என்பதை சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டுமல்ல, நமது ஊருக்கு அருகாமையில் அமைந்துள்ள அன்னையுடைய பங்களாவின் மண்ணின் மைந்தர் அருள்பெரு டேனியல் ஐயா அவர்களை நான் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். ஐயா அவர்கள் இன்று இல்லை என்று சொன்னார். என்னுடைய வாழ்க்கையில் இந்த இடத்தில் நான் நிற்க முடிந்திருக்காது. ஏன் என்று சொன்னால், இறையன் கல்லூரி கற்று முடித்துவிட்டு வந்ததற்கு பின் என்னுடைய வாழ்க்கை தடுமாற்றம் அடையும் போது ஆண்டவருடைய ஊழியத்துக்கு செல்வதா அல்லது வேறு வேலை வாய்ப்புகளுக்கு செல்வதா என்று சொல்லி நினைத்த போது ஐயா அவர்களிடத்திலே நம்ம சபை சார்ந்த மோசசன் அவர்கள் எங்களை அழைத்துக் கொண்டு சென்று அவர்களிடத்திலே எங்களை விட்டார்கள். நாங்களும் அங்கே அவர்களோடு கூட இணைந்து ஆற்றல் பகுதியில் சபை ஊழியர் பணியை செய்வதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபை தந்தார். 8.5 ஆண்டுகளாக ஆறுதல் செய்கிறதிலே சபை ஊழியராக பணி செய்து கடாட்சபுரம் மாறுதல் பெற்று கடாட்சபுரம் திருச்சபையிலே குருத்துவப்பட்டமும் பெற்று மறுபடியுமாக ஒரு வருட காலங்கள் கழித்து ஆறுதல் செய்கிறதில் சேகர குருவானவராக ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் திருவை தந்தார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் மிகுந்த ஆண்டவருடைய அன்பை விட்டு வழி விலகி செல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருந்த போது நம்முடைய ஆலயம் என்னை மிகவும் நேசித்தது. நான் அநேகருக்கு முன்பாக ஆலயத்திலே வந்து திருவசனம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வெட்கப்பட்டு கடந்து செல்வது உண்டு. எந்த நிகழ்ச்சியிலும் பங்கு பெறுவது கிடையாது. திருவசனம் கூறணும் என்று சொன்னால் சிறிய வசனமாக இருந்தால் சொல்வது உண்டு, பெரிய வசனமாக இருந்தால் என்னுடைய வாழ்க்கையிலே அன்று ஆலயத்திற்கு விடுமுறை எடுத்து கொண்டு செல்வது உண்டு. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருந்த என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். பிகாம் பட்டப்படிப்பும் முடிப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். என்னுடைய வாழ்க்கையில் சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட என்னுடைய பெற்றோர்களும் என்னோடு கூட இருந்த நண்பர்களும் என்னை உருவாக்கினார்கள். நான் சோர்ந்து போகாதபடி எனக்கு உறுதுணையாக இருந்து என்னை உருவாக்குவதிலே என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு உறுதுணையாக இருந்தார்கள். அதற்காக என்னுடைய பெற்றோர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதத்திலே எனக்கு மிகவும் பிடித்த ஒரு மனிதர் யோசுவாவை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கும்போது தன் சொந்த ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவர் அவனை உயர்த்துகிறார். தன் சத்துருக்களுடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் யோசுவாவை ஆண்டவர் உயர்த்தினார். தன் சொந்த ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவர் உயர்த்தினார். அது மட்டுமல்ல, சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் அவனை உயர்த்தினார் என்று சொல்லி நான் வேதத்தின் மூலமாக கற்றுக்கொண்டேன். யோசுவாவை போல தன் சொந்த சகோதரர்களை குறித்து பார்க்கும்போது யோசுவாவை ஒருவன் குடியிலே தள்ளி போடுகிறான், ஒருவன் கொன்று போட வேண்டும் என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையிலே திட்டமிடுகிறான், ஒருவன் விற்று போட வேண்டும் என்று சொல்லி யோசுவாவோடு கூட வந்த சகோதரர்கள் நினைத்தார்கள் என்று சொல்லி நம் வேதத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம். அதே போலதான் தன்னுடைய குடும்பத்திலும் சரி, நண்பர்கள் வட்டாரத்திலும் சரி, யோசேப்பை போல தள்ளப்பட்ட ஒரு இடத்தில் இருந்த என்னை ஆண்டவர் நேசித்தார். நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஊழியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். இன்று நான் உங்கள் முன்பாக நான் இருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையிலே பட்ட கஷ்டங்களும் சரி, ஆண்டவருடைய சமூகத்திலே தனிமையாக வந்து ஜபிப்பதும் சரி, நம்மளுடைய ஆலயத்திலே நான் ஜபித்திருக்கிறேன். அதிகமாக பண்ணைமலை பங்களா ஆலயத்திலே சென்று ஜபித்திருக்கிறேன். ஆட்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஜபிக்க நான் செல்ல மாட்டேன். யாருமே இல்லை என்று சொன்னால் ஜெபிப்பது என்னுடைய வாழ்க்கையிலே வழக்கமாக இருந்தது. ஆண்டவர் என்னோடு கூட இருந்தார். என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். தன் சொந்த ஜனங்களுக்கு முன்பாக, தன் சொந்த குடும்பங்களுக்கு முன்பாக ஆண்டவர் என்னை உயர்த்தினார். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, எதற்காக நாம் இந்த
சாட்சிகளை எல்லாம் நான் கூறுகிறேன் என்று சொன்னால், நான் உயர்வதற்கு இந்த ஆலயம் தான் சாட்சி, இந்த ஜனங்கள் தான் சாட்சி. ஏன் என்று சொன்னால், பல வருடங்களுக்கு முன்பாக செய்த குற்றங்களுக்காக ஆலயத்திற்கு முன்பாக குற்றவாளியை போல நிறுத்தி வைக்கப்பட்டேன். அந்த ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவர் என்னை உயர்த்தியிருக்கிறார், என்னை ஆசீர்வதிப்பார், இனிமேலும் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்ற ஒரு விசுவாசத்தோடு கூட நான் இடத்திலே நான் சாட்சிகளை பகிர்ந்து கொள்கிறேன். ஆண்டவர் இன்னும் என்னை ஆண்டவர் உயர்த்த நீங்களும் உங்களுடைய குடும்பங்களிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் 99வது ஆலய பிரதிஷ்டை இந்த ஆராதனை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான் என்பது. அமர்ந்தவண்ணமாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான இந்த மாணவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ மிஷனரிகள் எங்களது பண்ணைகளை கிராமத்திலே வருகை தந்து அர்ப்பணிப்போடு இந்த ஆலயத்தை கட்டவும், ஆலயத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஆண்டவர் நீர் பயன்படுத்தினீர். அவனமாக ஆண்டவரே, 99வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை நாங்கள் ஆசரிப்பதற்கு ஆண்டவர்களுக்கு திரும்பி தந்திருக்கிறேன். மனமகிழ்ச்சியோடு கூட உடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, ஒரு நாள் தனது கைகளில் உள்ள 5 விரல்களுக்குள்ளே கடுமையான சண்டை. நீங்கள் இப்பொழுது நினைத்துக் கொண்டிருக்கலாம், ஆரம்பமே சண்டை என்று சொல்லி ஆரம்பிக்கிறார்களே என்று சொல்லி கூட நீங்கள் அனைவரும் நினைத்துக் கொண்டிருக்கலாம். 5 விரல்களுக்குள்ளாக கடுமையான சண்டை ஏற்பட்டது. முதலாவது விரல் சொல்லியது, நான் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி முதலாவது இருக்கக்கூடிய இந்த பெருவிரல் கூறியது. இரண்டாவது விரல் கூறியது, நான் தான் ஆட்களை சுட்டி காட்டக்கூடியவன், நான் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையிலே பெருமைப்பட்டது. மூன்றாவதாக இருக்கக்கூடிய விரல் கூறியது, நான் தான் உங்களை விட பெரியவன், உயரமானவன், அதனால் நான் தான் மிகவும் கனமானவன் என்று சொல்லி மூன்றாவது விரல் கூறியது. நான்காவது விரல் கூறியது, நிச்சயதார்த்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் தங்க ஆபரணங்களை அணிவது என்னுடைய விரல்களில் தான், நான் தான் பெரியவர் என்று சொல்லி போட்டி போட்டு கொண்டிருந்தது. ஐந்தாவது விரல் சொல்லியது, நீங்கள் கரங்களை கையெழுந்து நீங்கள் கும்பிடும் போது முதலாவதாக நிற்பவன் நான் தான், அதனால் நான் தான் பெரியவன், நான் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்று சொல்லி 5 விரல்களுக்குள்ளாக கடுமையான சண்டை ஏற்பட்டுக் கொண்டிருந்தது. இதை பார்த்து கொண்டிருந்த வாய் கூறியது, ஏன் நீங்கள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், ஒருவருக்கு ஒருவர் ஏன் இப்படி நீங்கள் போட்டி போட்டுக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி வாய் கூறியது. அதை பார்த்து கொண்டிருந்த கண்கள் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்தது. அப்பொழுது சண்டை போட்டுக் கொண்டிருந்த இந்த 5 விரல்களும் ஓடோடி சென்று அந்த கண்ணீரை துடைத்தது. இதற்காக நான் இந்த சிறு கதையை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், பரிசுத்த ஆலயத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். 99வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை நாம் ஆசரித்து வருகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ மிஷனரிகள் நமது காதலோடு நமது இந்திய தேசத்திற்கு பண்ணைகளை கிராமத்திலே வந்து அவருடைய ஊழியங்களை அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சண்டை போட்டுக்கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த 5 விரல்களும் ஒன்றோடு ஒன்று சண்டை போட்டுக் கொண்டிருந்தது. ஆனால் கண்கள் கண்ணீர் வடித்த போது ஓடோடி சென்று 5 விரல்களும் அங்கே அந்த கண்ணீரை துடைத்தது. எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், நம்மளுடைய வாழ்க்கை என்று ஆலய பிரதிஷ்டை பண்டிகை ஆசரித்து வருகிறோம். இன்னும் நாம் 27ஆம் தேதி 28ஆம் தேதி நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிஷ்டை பண்டிகை மற்றும் அசன பண்டிகைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆசரிக்க இருக்கின்றோம். நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னும் நாம் சண்டை போட்டுக் கொண்டு நாம் இருக்கிறோமா, அல்லது அந்த 5 விரல்களும் ஓடோடி சென்று அந்த கண்ணீரை துடைத்தது போல நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானமாக வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி சிந்தித்து பார்க்க
நம்முடைய வாழ்க்கையிலே இன்று இருப்பவர்கள் நாளை இருப்பதில்லை. நமது கேரள மாநிலத்தை குறித்து பார்க்கும்போது கடந்த நாட்களிலே நிலச்சரிவினால் அநேகர் மறித்து போகிறார்கள். நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லை என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே அறிந்து கொள்கிறோம். ஏன் நான் இதை மறுபடியும் நான் மத்தியிலே சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் போட்டி போட்டுக் கொண்டு ஆண்டவருக்கு விரோதமாக, ஆலயத்திற்கு விரோதமாக அல்லது குடும்பத்திலே மனிதர்களுக்கு விரோதமாக நாம் சண்டையிட்டுக் கொண்டு இன்னும் நாம் பிரிவினையோடு மிகவும் நம்முடைய உள்ளத்திலே கஷ்டத்தோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இன்று நீங்கள் 99வது விரதஸ்ரீ பண்டிகை ஆசரிக்கின்ற நீங்கள் அனைவரும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுங்கள். 100வது விரதஸ்ரீ பண்டிகையிலே நாங்கள் சமாதானமாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இந்த பண்டிகை நாட்களை கொண்டாட வேண்டும். கர்த்தருக்கு என்று நாங்கள் மனப்பூர்வமாக கொடுக்க வேண்டும். அசன பண்டிகையில் இணைந்து நாங்கள் மகிழ்ச்சியோடு கூட ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த 5 விரல்களை போல நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்கள் என்று சொன்னால், யாக்கோபு சொல்லப்பட்டது போல கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இருப்பது மட்டுமல்ல, ஆண்டவர் நமக்கு நல்ல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்து வழிநடத்துகின்ற தேவனாக இருக்கிறார். ஆலயத்தை குறித்து 3 காரியங்களை மிக சுருக்கமாக சொல்லி ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவதாக எடுத்தவர்கள் வாசியுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது. முதலாவதாக ஆலயம் என்பது கர்த்தருக்கு பயந்து நடக்கிற இடம். சேர்ந்து சொல்லுவோமா? சொல்லுங்க பார்ப்போம். முதலாவது என்னது? கர்த்தருக்கு பயந்து நடக்கிற இடம். எல்லாரும் பயப்படுறோமா? பயப்படவில்லை அப்படின்னா யாரு நம்மளை கேட்பான்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம். அநேகர் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா. இன்னைக்கு ஒரு மனிதன் இருக்கிறான். ஒரு மனிதன் கேட்க முடியாட்டா யாரு கேட்பா? ஆண்டவர் கேட்பார். அப்படின்னா அந்த பயத்தோடு எப்படி இருக்கணும்? ஆலயத்துல அமர்ந்திருக்கணும். இன்னைக்கு நீங்க நினைக்கலாம் உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லி நீங்க கூட என்ன செய்யலாம்? கேள்வி கேட்கலாம். அப்படின்னா ஆனா ஆண்டவர் பாருங்க நம்ம என்ன செய்யறாரு? முன்குறித்திருக்கிறாரு. அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா குறைந்தது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வாங்க. நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லும் போது என்னுடைய வயசு என்னதான் இருக்கும்? ஒரு 8 வயது அல்லது ஒரு 9 வயதுல இருந்திருப்பேன். அப்படின்னா அப்ப பாத்தீங்கன்னா நமது ஆலயத்துல கடின ஒரு காலகட்டத்துல ஜெபராஜனை ஞாபகம் இருக்கா? சபை ஊழியராக இருந்தாங்க. யாருக்கா ஞாபகம் இருக்கு? அநேகருக்கு ஞாபகம் இருக்கும். அப்படின்னா ஜெபராஜனை தூத்துக்குடி வட்ட கோயில்ல ஒரு ஆண்டவருடைய ஆலய பணியாளர் பணியை செய்துட்டு இருக்காங்க. அந்த காலத்துல 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆலயத்தில் அமர்ந்து பேசும்போது ஜெபராஜன் என்ன செய்வாங்க? வாங்கி மண்டையில என்ன செய்வாங்க? கொட்டிடுவாங்க. மண்டை என்னதான் இருக்கும்? பெருசா வீடியும். வீட்டுல போய் நம்மள போய் நினைச்சுவேன், எம்மா ஆலயத்துல எப்படி ஜெபராஜனை கொட்டிட்டாருன்னு சொல்லி நினைச்சுவேன். அவ்வளவுதான் சொல்லுவேன். எங்க அம்மா என்ன கேட்பாங்க, கொட்டது யாரு? ஜெபராஜனை. அப்ப அவங்க எதுக்கு கூட்டிருப்பாங்க? சரியாதான் கூட்டிருப்பாங்க. ஏன் கூட்டிருப்பாங்க? நீ பேசிட்டு இருந்திருப்ப அப்படின்னு நினைச்சிட்டு இருப்ப, விளையாண்டுட்டு இருந்திருப்ப, அதெல்லாம் நினைச்சுட்டாங்க ஜெபராஜனை கொட்டிருப்பாங்கன்னு சொல்லி நினைச்சுவாங்க சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காலத்துல கேள்வி கேட்க முடியாது. அப்படின்னா இந்த காலத்துல நம்ம ஆலயத்தில் அமர்ந்து பேசிட்டு இருக்கிறோம் நினைக்கிறேன், அல்லது மொபைல் போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கோயிலுக்கு வந்து கொட்டிட்டு அதெல்லாம் நினைச்சுக்கோம் செத்தாரு. உடனே வெளியே வந்துட்டாருங்களே வந்த உடனே என்ன செஞ்சிருவோம்? இங்க இருந்து அடிச்சு பேரோடு நினைக்கிறேன். இப்போ இருக்கிற கோயில் முடியாது. உடனே பேரோட தாண்டி என்ன செஞ்சிருவோம்? அனுப்பிடுவோம். உடனே ஆனா எங்களுடைய வாழ்க்கையில பாருங்க, அவங்க என்ன செய்வாங்க? ஜெபராஜனை மண்டையில வாங்கி கொட்டிடுவாங்க. வீட்டுல போய் சொன்னா யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, கேள்வி கேட்க வரமாட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சட்டத்திட்டங்கள் எப்படி வந்துச்சு? ஆசிரியர்கள் அடிச்சா ஆசிரியர் என்னது? சிறை தண்டனை. அப்படின்னா ஆலயத்தில் போயிட்டு அடிச்சா உடனே போயிட்டு வேலை வருது. அப்படின்னா இன்னைக்கு அப்படிப்பட்ட காலத்துல நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்கு பிறகு பாருங்க, 3ஆம் வகுப்பு படிக்கிற டீச்சர் ஆசிரியராக இருந்தவங்க எட்வர்ட் சார் மனைவி முறைச்சு பார்ப்பாங்க, பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. வீட்டுல போய் சொன்னா யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம என்ன எப்படி வாழ்ந்தோம்? தவறா வாழ்ந்தோம். அப்படின்னா முந்தைய காலகட்டத்துல வேதமுத்து சார் வந்து நமது சபையில சபை ஊழியராக இருந்தாங்க. அப்படின்னா சபை ஊழியர் இருக்கிற காலகட்டத்துல ஜப கொடுத்துட்டு போவோம். சேருக்கு கால் கீழே செஞ்சிருப்பேன், உட்கார்ந்துட்டு இருப்பேன். 1/2 மணி நேரம் கண்டிப்பா சேர் கால் வச்சு ஏதாவது ஊக்கு வச்சு பைய கொடுத்துவேன். சேருக்கு கீழே பார்ப்பாங்க, ஏன்டா புத்தகம்னு சொல்லி முடிஞ்சவரை கேட்பாங்க. சார் 1/2 மணி நேரம் ஆயிட்டு, நீங்க எங்க போகணும்? வீட்டுக்கு போகணும்னு சொல்லி சொல்றேன். ஆமான்னு சொல்லிட்டு உடனே நினைச்சிருவாங்க, மெசேஜை முடிச்சிருவாங்க. அப்படி நான் ஏன் சொல்றேன்னா,
பயம் இல்லாம என்ன செஞ்சோம், வாழ்ந்தோம். அப்படிதானே? ஆனா ஆண்டவருடைய சமூகத்தில் பாருங்க, பயந்து வாழ்ந்ததுனால தான் நீங்க எங்க இருக்கிறோம், இங்க இருக்கிறோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் முதலாவது என்ன செய்யணும், பயந்து ஆலயம் எது புரியுது, பயந்து நடக்கக்கூடிய இடம். கோயிலுடைய சத்தம் போட்டாங்கன்னா அர்த்தம் இல்லாம என்ன செய்ய மாட்டாங்க, சத்தம் போட மாட்டாங்க. குருவாலும் சத்தம் போடுறாங்கன்னா அர்த்தம் இல்லாம என்ன செய்ய மாட்டாங்க, சத்தம் போட மாட்டாங்க. ஒரு சபை ஊழியர் ஏதாவது வார்த்தைகளை சொல்லி திட்டுறாங்கன்னா அர்த்தம் இல்லாம என்ன செய்ய மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க. சபையில் பொறுப்புள்ளவங்க ஏதாவது ஒரு காரியங்களை செய்யாதுன்னு சொன்னாங்கன்னா அதை என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அர்த்தம் இல்லாம என்ன செய்ய மாட்டாங்க, ஒருபோதும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஆண்டவர் நமக்கு சகல ஆசீர்வாதங்களை சம்பூர்ணமா என்ன செஞ்சிருக்கிறார், நம்மளுடைய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். வேதத்துல பாருங்க, சங்கீதம் 95:6 வசனத்துல பார்க்கும்போது பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவுள் என்ன செஞ்சிருக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுதானே? இன்னைக்கு ஒரு குருவானவர் வந்து எல்லாரும் முழங்கால் படியிட சொல்றாங்க. நம்ம என்ன செய்வோம், பாதி பேர் முழங்கால் போடுவோம், பாதி பேர் என்ன செய்ய மாட்டோம், முழங்கால் போட மாட்டோம். அதுதானே? போடுறது கிடையாது. ஏன்னு கேட்டா இவரு சொல்லி நான் என்ன செய்யணும், முழங்கால் போடணும்னு சொல்லுவோம். அதுதானே? வேதத்துல பாருங்க, தாவீது அதுதானே பெலிஸ்தியர்களை ஆட்சி செய்தவர், கோலியாத்தை வென்றவர். பெலிஸ்தியர்கள் எல்லாம் தாவீதை கண்டாலும் என்ன செய்வாங்க, நடுநடுங்குவாங்க. அதுதானே? அப்படிப்பட்ட தாவீதை சொல்றாரு, ஆலயத்துக்குள்ள போகும்போது நான் எப்படி இருப்பேன், பணிந்து சொல்லுங்க, குனிந்து முழங்கால் படிக்கணும். இன்னைக்கு முழங்கால் படிக்க சொன்னா யார்கிட்டையும் சொல்ல முடியாது. அதுதானே? என் பிள்ளைய நீ எப்படி முழங்கால் படிக்கணும்னு சொல்லி சொல்றதுன்னு சொல்லி என்ன செய்வோம், சண்டை இருக்கும். அதுதானே? பாருங்க, தாவீது தன்னுடைய வாழ்க்கையில ஒரு ராஜ்ய பாரதத்துக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், உயர்த்தி இருக்கிறார். உயர்த்திக்கப்பட்ட அப்பேற்பட்ட ஒரு தாவீதை என்ன செய்யறாரு, ஆலயத்துக்கு வரும்போது பணிந்து குனிந்து முழங்கால் படிக்கிறார். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆலயம் எப்படிப்பட்டது, பயந்து நடக்கக்கூடிய இடம். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில பயந்து நடக்கும்போது ஆண்டவர் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். யாரை போல ஆசீர்வதிப்பார்? எக்ஸாம்பிளுக்கு நீங்க யோசிப்பு எழுதிக்கலாம். அதுல நீங்க என்ன கூட எழுதிக்கலாம், எழுதிக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்துல மனுஷனுக்கு பயப்படாத காலத்துல யாருக்கு பயந்தோம், ஆண்டவருக்கு பயந்தோம். ஏன்னா நம்மளுடைய காரியத்தை யார் பார்க்கிறார், ஆண்டவர் பார்க்கிறார். இன்னைக்கு அந்த பயங்கள் இல்ல. முதலாவது நீங்க பயப்படும் போது ஆண்டவர் என்ன செய்வார், ஆலயத்துல பயப்படணும், ஊழியர்களுக்கு பயப்படணும். ஆண்டவருடைய ஊழியர்கள் செய்யறவங்க பெரியவங்க யாராவது என்ன செய்யணும், பயந்து நடக்கும்போது தாவீதை போல ஆண்டவர் என்ன செய்வார், உயர்த்துவார். இரண்டாவதாக ஆதியாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் 22வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இரண்டாவதாக கர்த்தருக்கு கொடுக்கிற இடம். சொல்லுங்க, கர்த்தருக்கு கொடுக்கிற இடம். முதலாவது என்ன சொல்லுங்க, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற இடம். இரண்டாவது கர்த்தருக்கு கொடுக்கிற இடம். இன்னைக்கு பாருங்க, யாக்கோபு சொல்றாரு 20வது வசனத்துல, என்னை சமாதானத்தோட திருப்பி வர பண்ணுவாரானால் நான் என்ன செய்வேன், நீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன்னு சொல்லி சொல்ல. இன்னைக்கு பாருங்க, திருச்சபைனாலே கமிட்டி உறுப்பினர்கள் உண்டு, பொறுப்புள்ள தலைவர்கள் உண்டு. அப்படிதானே? இன்னைக்கு அனைவரும் என்ன செய்வாங்க, இந்த குருவானவர் இருந்தா அதுக்கு நம்ம ஊரை சொல்லல, என்னையும் சொல்லல. சரியா? இந்த குருவானவர் இருந்தா நான் என்ன செய்ய மாட்டேன், நக்கறத எடுக்க மாட்டேன். அப்படிதானே? இந்த கமிட்டி உறுப்பினர்கள் இருந்தா சொல்லுங்க, நான் காணிக்க கொடுக்க மாட்டேன். அப்படிதானே? இன்னைக்கு அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க கொடுக்கறத எந்த கமிட்டி மெம்பர்களும் என்ன செய்ய முடியாது, கொண்டு போக முடியாது. எந்த குருவானவரும் என்ன செய்ய முடியாது, கொண்டு போக முடியாது. அதை நீங்க கொடுக்கிறதெல்லாம் யாருக்குரியது, கர்த்தருக்குரியது. அதுதானே? 1 நாளாகமத்தின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பார்க்கும்போது, எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கே கொடுத்தோம்னு சொல்லி நினைச்சாரு ஆண்டவர் சொல்றாரு. அதுதானே? இது தேவனால் உண்டான ஒரு ஆசீர்வாதம். அதுதானே? அப்போ தேவனால் உண்டான ஆசீர்வாதம் நம்ம என்ன செய்யறோம், பெற்றுக்கொள்றோம். அதுதானே? இன்னைக்கு நீங்க இடத்துல இருக்கிறீங்க, நல்ல ஒரு வேலை வாய்ப்புல இருக்கிறீங்க, நல்ல உயர்ந்த இடத்துல இருக்கிறீங்க, உங்களுடைய பிள்ளைங்க ராணுவத்துல பணிபுரியுறாங்க, அல்லது அமெரிக்காவில் இருக்கிறாங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்கன்னா அது யாருடைய கிருபை, ஆண்டவருடைய சுத்த கிருபை. அதுதானே? அப்போ ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நமக்கு என்னது வேணும். ஆனா ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது. இன்னைக்கு அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுதானே? உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை என்ன செய்யணும், நினைச்சு பார்த்து ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள்ல சிறந்தவற்றை என்ன செய்யணும், கர்த்தருக்கு கொடுக்கணும். ஏன்னா இது கர்த்தரால் உண்டான ஆசீர்வாதம். நீங்க கர்த்தருக்கு கொடுப்பது என்று ஆசீர்வாதம், கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது ஆசீர்வாதம். நம்மளுடைய வாழ்க்கையை என்ன செய்யணும், மனப்பூர்வமா ஆண்டவருடைய சமூகத்துல ஆலயத்துல வந்து என்ன செய்யணும், கர்த்தருக்கு நீங்க மனப்பூர்வமா என்ன செய்யணும், கொடுக்கணும். கொடுக்கும்போது ஆலய பரிசு எப்படி இருக்கும்,
ஆசீர்வாதமா இருக்கும். அசர பண்டிகை எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும். அப்படிதானே? அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில ஆபேல் பாருங்க, ஆண்டுடைய சமூகத்தில் மனப்பூர்வமா நினைச்சாரு, கொடுக்கிறார். அதைத்தான் யாக்கோபு சொல்றாரு, உங்களுடைய ஆலயம் பயந்து நடக்கக்கூடிய இடம். இரண்டாவது, நீர் என்னை சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவீரானால் நான் என்ன செய்வேன்? உமக்கு தசம பாகம் செலுத்துவேன். அதாவது கர்த்தருக்கு கொடுக்கிற இடம். அப்ப நீங்க மனப்பூர்வமா ஆண்டவர் கொடுக்கும்போது தேவன் நினைச்சுவார். இரண்டாவது, ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 28வது வசனம் பின்பாகத்தை பார்க்கும்போது இங்கு யாக்கோபு பொருத்தனை பண்ணி கொண்டான் என்று சொல்லி நம்ம எழுதிலே பார்க்கிறோம். மூன்றாவதாக இந்த ஆலயம் கர்த்தருக்கு பொருத்தனை செய்யும் இடம். சொல்லுங்க, பொருத்தனை செய்யும் இடம். முதலாவது என்ன சொல்லுங்க? கர்த்தருக்கு பயந்து நடக்க இடம். இரண்டாவது, கர்த்தருக்கு கொடுக்கிற இடம். மூன்றாவது, பொருத்தனை செய்கின்ற இடம். இன்னைக்கு பொருத்தனை செய்வீங்களா? இன்னைக்கு அனைவரும் என்ன செய்வீங்க? இந்த வருடம் 99வது வருடம், அடுத்த வருஷம் என்ன எனக்கு கணக்கு தெரியாது, எத்தனை சொல்லுங்க பார்ப்போம். அடுத்த வருஷம் என்ன 100 வருடம். இன்னைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? பொருத்தனை பண்ண போறோம். அப்படிதானே? எனக்கு நல்ல கர்ப்பத்தி கனி வேணும், திருமண காரியம் ஆண்டவர் என்ன செய்யணும்? வாய்ப்பு பண்ணணும், என் பிள்ளைகளுக்கு அரசு வேலை வாய்ப்பு என்ன செய்யணும்? வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்யணும்? பொருத்தனை பண்ணணும். அந்த பொருத்தனை பண்ணிட்டு அடுத்த வருஷத்துல நீங்க என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். அப்படிதானே? இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு எனக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வைங்களேன், ஆண்டவர் வந்து பொருத்தனை பண்ணுவேன். எனக்கு இந்த வருஷம் நீங்க எனக்கு நல்ல வேலை வாய்ப்பு தந்தீங்கன்னா நான் என்ன செய்றேன்? இந்த 1 லட்சம் ரூபாய் சம்பளத்தை கொண்டு வந்து நான் என்ன செஞ்சிடறேன்? கொடுத்துருவேன்னு சொல்லுவோம். ஆனா வேலை பார்த்து 1 லட்சம் ரூபாய் வந்து என்ன சொல்லுவோம்? இந்த 10,000 ரூபாய் மனைவிக்கு சேரிக்கு, இந்த 10,000 ரூபாய் எனக்கு ட்ரெஸ்ஸுக்கு, இந்த 10,000 ரூபாய் போஸ்ட் ஆபீஸ்ல டெபாசிட், இந்த 10,000 ரூபாய் சொல்லுங்க வாகனம் வாங்குறதுக்கு, இந்த 10,000 என்னுடைய பிள்ளைக்கு கல்விக்கு அப்படின்னு சொல்லி எவ்வளவு போயிடும்? 1 லட்சம் ரூபாயும் போயிடும். ஆண்டவர் கொடுக்க போது எவ்வளவு கொடுக்க போறோம்? 10 ரூபாயோ 5 ரூபாயோ கொண்டு வந்து செய்வோம், ஆலயத்துல கொடுப்போம். பொருத்தனை செய்யறதுல இருந்து தவறி விடுகிறோம். அப்படிதானே? ஆனா ஆண்டவர் பாருங்க, வேதத்துல அண்ணாவில் சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி குறித்து பார்க்கும்போது ஆண்டோடைய சமூகத்துல வந்து என்ன செஞ்சாங்க? பொருத்தனையோட கூட ஜெபிக்கிறாங்க. அப்படிதானே? ஜெபிக்காங்களா ஜெபிக்கலையா? ஜெபிக்கிறாங்க. அப்படிதானே? எதுக்காக ஜெபிக்கிறாங்க? எனக்கு சாப்பாடு டைம் ஆயிட்டு, இந்த கேள்வி கேட்கணும், அவங்க என்ன செஞ்சிருவோம்? தூங்க ஆரம்பிச்சிடும். அப்படிதானே? என்ன பொருத்தனை பண்ணாங்க? எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க நினைச்சேன் உமக்கே கொடுப்பேன்னு சொல்லி நினைச்சாங்க, பொருத்தனை பண்ணாங்க. ஆனா ஆண்டவர் கொடுத்து எத்தனை குழந்தை? 6 குழந்தையா? வேத வாசிக்கிறவங்களுக்கு தெரியும், வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அண்ணாவுக்கு ஆண்டவர் எத்தனை குழந்தைகளை கொடுத்தாரு, எத்தனை பேரை ஆண்டவர் நினைச்சாரு, ஆசீர்வதித்தாருன்னு சொல்லி வீட்டுல போய் நினைச்சீங்க வாசித்து பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. அண்ணாவுக்கு பாருங்க, ஆண்டவர் அவர் கேட்டது ஆண்டவரோடதுல 1, ஆனா ஆண்டவர் கொடுத்தது பல மடங்கு நினைச்சாரு, ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு. அந்த பிள்ளையை கொண்டு வந்து அண்ணா நினைச்சாங்க, ஆலயத்துல கொண்டு வந்து விடுறாங்க. அப்படியே பொருத்தனைகளை நிறைவேற்றினாங்க. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல வேலை வாய்ப்பு நினைச்சிடும், கேட்டு பெற்றுக்கொள்கிறோம். அந்த பொருத்தனை நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேற்றணும். அதுதான் யாக்கோபு சொல்றாரு, நான் ஆண்டவர் வந்து இருக்கிறாருன்னு சொல்லி நினைச்சேன், பயப்படுறேன். இரண்டாவது, ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தா தசம பாகம் நினைச்சேன் கொடுப்பேன்னு சொல்லி சொல்றாரு. மூன்றாவது வந்து பொருத்தனை பண்ணி கொடுக்கிறார். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, நம்மையும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படியே நாம் வரும்போது இருந்தோம், வெறுமையா வந்தோம். இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் பரிமாறங்களை கொடுத்து ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். நல்ல பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நல்ல கற்பனை கனியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், நல்ல வேலை வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நினைப்பதற்கு மேலான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில முதலாவது என்ன செய்யணும்? கர்த்தருக்கு ஆலயத்துல பயந்து என்ன செய்யணும்? நடக்கணும். இரண்டாவது மறந்துட்டா சொல்லுங்க, இரண்டாவது எங்கய்யா நீங்க மதியம் சாப்பிட்டது மறந்துட்டு அதுக்கு முன்னே எங்ககிட்ட ஆண்டோடைய வார்த்தை சொல்லி ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்கிறீங்களே. அப்படிதானே? கடந்த வருட செய்தி கேட்டாலும் தெரியாது. அப்படிதானே? போன வார செய்தி கேட்டாலும் தெரியாது. நம்ம யாரு? கிறிஸ்தவங்க. அப்படிதானே? சரி, சாதாரண விசுவாசிகள்கிட்ட இருக்கிற விசுவாசமோட யாருமே இல்லை, நம்மகிட்ட இல்லை. அப்படிதானே? இன்னைக்கு சாதாரண விசுவாசி இருந்துக்காங்க, அவங்க வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க? ஆண்டவர் என்னோட கூட பேசுறாருன்னு சொல்லுவாங்க. அப்படிதானே? ஆனா நம்மகிட்ட ஆண்டவர் பேசுறாரா? பேசல. ஏன் பேசல? கர்த்தருக்கு பயப்படல, ஆண்டவருக்கு தசம பாகம் கொடுக்கல, ஆண்டவரிடத்துல பொருத்தனை பண்ணல. பிறகு எப்படி ஆண்டவர்கிட்ட பேசுவார்? யாக்கோபு போய் போல என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்துல இது கர்த்தருக்கு பயப்படுகிற இடம்னு சொல்லி எந்த மனுஷனுக்கு பயப்படணுமோ இல்லையோ யாருக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு பயப்படணும். இரண்டாவது, தசம பாகத்தை நீங்க எனக்கு தர வேண்டாம். அப்படிதானே? கமிட்டியில் இருக்கிறவங்களுக்கு யாரும் என்ன செய்ய வேண்டாம், கொடுக்க வேண்டாம். யாருக்கு கொடுக்கணும்?
கர்த்தருக்கு கொடுக்கணும். அப்ப வசனத்துக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? வீட்டுக்கு ஒரு கிடாவை போகிறோம். இந்த கிடாவை என்ன செய்ய போகிறோம்? வெட்டி நாங்களே என்ன செய்ய போகிறோம்? நான் அந்த கையவழி தூக்கி தான் ஆணையத்துக்கு முன்னாடி நின்றேன். ஞாபகம் கொடுத்த சொல்றேன். அப்படின்னா நாங்களே கொடுப்போம், நாங்களே நினைப்போம், கொண்டு போயிடுவோம். பிறகு வசன பண்டிகை அப்படின்னா மற்றவங்களுக்கு கொடுக்கறது தான் என்னது வசன பண்டிகை. அப்படின்னா நமக்கு இருக்கோ இல்லையோ யாருக்கு கொடுக்கணும்? மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அப்படின்னா ஆண்டவர் அதை தான் நினைச்சாரு. உமது கருத்தையே வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். ஆண்டவர் யாருக்கு கொடுக்க சொல்றாரு? சொந்த சகோதரர்கள், ஏழைகள், திக்கற்றவர்கள், ஆதரவற்றவர்கள் நினைச்சார் ஆண்டவர் கொடுக்க சொல்றாரு. அப்ப நம்மளுடைய வாழ்க்கை எல்லாரும் என்ன செய்யணும்? தசம பாகம் கர்த்தருக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். யாக்கோபு அதான் சொல்றாரு, என்னுடைய வாழ்க்கையில நீங்க எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தா நான் என்ன செய்வேன்? உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு. மூன்றாவது என்ன சொல்றாரு? பொருத்தனை செய்ய. நம்மளுடைய வாழ்க்கையை அண்ணாலை போல என்ன செய்யணும்? பொருத்தனை பண்ணி கொண்டு நம்ம வாழும்போது தேவன் நினைச்சுவார், ஆசீர்வதிப்பார். தேவனுடைய சமூகத்திலே நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தருக்கு முதலாவது யாக்கோபுவை போல பயந்து நடப்போம். இரண்டாவது கர்த்தருக்கு கொடுப்போம். மூன்றாவது கர்த்தருக்கு நாம் பொருத்தனை செய்வோம். அந்த பொருத்தனைகளை ஆண்டவருடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். அவருடைய கிருபைகளை ஆண்டவர் நம் அனைவருக்கும் தந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.